சோனா குருவி அன்னைக்கு உணவு தேட போயிருந்தது. அதனால வீட்டுல குக்கும் வீடும் தனியா இருந்தாங்க. இந்த சமயத்துல ஜக்கு சோனா குருவி வீட்டை நோக்கி பறந்து வந்தா. இப்படி பறந்து வந்த ஜக்கு வீட்டு கதவை தட்ட ஆரம்பிச்சான். பியூட்டி, குக்கு, நான் தான் ஜக்கு. கதவு திறங்க, நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து விளையாடலாம். தம்பி, கதவை திறக்காத. இந்த ஜக்கு கூட நம்ம விளையாட போனா அவன் ஏதாவது வாழ்த்தனம் பண்ணி நம்மள அழ வச்சிடுவான். சீக்கிரம் கதவு திறங்க, நான் உங்களுக்காக மாம்பழம் வேற எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். குக்கு, அவன் பேச்ச நம்பாத. அவன் பொய் சொல்றான். கதவை எப்படியாவது நாம திறக்கணும்ன்றதுக்காக அவன் இப்படி எல்லாம் பேசுறான். பியூட்டி, நான் கதவை திறக்க போறேன். எனக்கு மாம்பழம் சாப்பிடணும் போல இருக்கு. ஒருவேளை அவன் மாம்பழம் கொண்டு வரலன்னா நான் கதவை சாத்திடுவேன். இப்படி சொன்ன குக்கு பிறகு வாசல் கதவை திறந்து மெதுவா வெளியே எட்டி பார்த்தான். ஜக்கு, மாம்பழம் எங்க? குக்கு, நான் மாம்பழம் எடுத்துக்கிட்டு வரல. உன்னை வெளியில வர வைக்கிறதுக்காக தான் பொய் சொன்னேன். வா, நாம போய் விளையாடுவோம். நீ சொல்றது பொய்ன்னு பியூட்டி கரெக்டா சொன்னா. நான் தான் அதை நம்பாம வெளியில வந்தேன். குக்கு, கதவை சாத்திட்டு உள்ள வா. குக்கு, வா, நாம போய் விளையாடுவோம். உணவு தேட போன உங்க அம்மா திரும்பி வர்றதுக்குள்ள வந்துருவோம். எப்படி இருந்தாலும் அம்மா வீட்டுக்கு வந்த உடனே பியூட்டி நான் விளையாட போனதை சொல்லிடுவா. இங்க பாரு, நீ என் கூட விளையாட வர்றத பியூட்டி கிட்ட சொல்ல வேண்டாம். நதிக்கு தண்ணி குடிக்க போறதா சொல்லிட்டு வா. உடனே வீட்டுக்குள்ள போன குக்கு பியூட்டி கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சான். பியூட்டி, நான் ஜக்கு கூட நதிக்கரைக்கு போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். குக்கு, அம்மா ஜக்கு கூட எங்கேயும் வெளியில போக வேண்டாம்னு சொல்லி இருக்காங்க. அது ஞாபகம் இருக்கா இல்லையா? இல்ல, எனக்கு தாகமா இருக்கு. நான் இப்பவே போக போறேன். இப்படி சொன்ன குக்கு பிறகு ஜக்கு கூட பயந்து போக ஆரம்பிச்சான். இப்படி போனவங்க சாகர்புராவோட வீட்டுக்கு போனாங்க. அங்கிள், அங்கிள், ராஜி எங்க? நாங்க அவனை விளையாட அழைச்சுக்கிட்டு போகலாம்னு வந்தோம். ராஜி இப்ப வீட்ல இல்ல. அவங்க அம்மா கூட எங்கேயோ வெளியில போயிருக்கான். குக்கு, ராஜி வீட்ல இல்ல. அதனால நாம எங்க வீட்டுக்கு போய் விளையாடுவோம். இப்படி சொன்ன ஜக்கு பிறகு குக்குவை கூட்டுக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போனா. குக்கு, எனக்கு ஒரு கிளாஸ் ஐஸ் வாட்டர் எடுத்துக்கிட்டு வா. ஏன், நீ போய் எடுத்து குடிக்க மாட்டியா? என்ன குக்கு இப்படி பேசுற? உன்னை விட நான் வயசுல 6 மாசம் பெரியவன். அதுக்கு கூட நீ மரியாதை கொடுக்க மாட்டியா? ஜக்கு இப்படி பாவமா பேசின உடனே குக்கு தண்ணி எடுக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜ் கதவை திறந்தான். உடனே ஜக்கு அங்க போய் குக்குவை ஃப்ரிட்ஜுக்குள்ள தள்ளி விட்டு கதவை மூடிட்டான். ஜக்கு, கதவை ஏண்டா மூடுன? கதவை திற, நான் வெளியில வரணும். குக்கு, நல்லா யோசிச்சு பாரு. அன்னைக்கு ஒரு நாள் என்கிட்ட காசு இல்லாதப்ப நீ மட்டும் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்ட. நான் கேட்டப்ப எனக்கு நீ கொஞ்சம் கூட கொடுக்கல. அதுக்கான தண்டனை தான் இது. நீ ரொம்ப நேரம் உள்ள இருக்க தேவையில்லை. ஒரு 10 நிமிஷம் இரு, அப்புறமா திறந்து விடுறேன். இப்படி சொல்லிட்டு ஜக்கு வீட்டு வாசலுக்கு வந்தப்ப ராஜி ஜக்குவை தேடிக்கிட்டு அங்க வந்தான். ஜக்கு, நான் இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். வா, நாம விளையாட போகலாம். ராஜி இப்படி வந்து கூப்பிட்ட உடனே ஜக்கு குக்குவை ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு மூணத மறந்துட்டு ராஜி கூட விளையாட போயிட்டான். இந்த சமயத்துல உணவு தேட போன சோனா குருவி கொஞ்சம் தானியம் எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்துச்சு. பியூட்டி, என்ன நீ மட்டும் வீட்டுல இருக்க? குக்கு எங்க போயிருக்கான்? அம்மா, நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன். ஆனா குக்கு கேட்கவே இல்ல. என் பேச்ச கேட்காம ஜக்கு கூட விளையாட போயிருக்கான். ஒரு நாள் குக்கு ஜக்குவுக்கு கொடுக்காம ஐஸ்கிரீம் சாப்பிட்டான். ஜக்கு இவன் மேல கோபமா இருந்தான். அது எனக்கு நல்லா தெரியும். அத மனசுல வச்சுக்கிட்டு குக்கு கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணுவான். இப்படி சொன்ன சோனா குருவி உடனே நதிக்கரைக்கு பறந்து போச்சு. ஆனா குக்குவும் ஜக்குவும் நதிக்கரையில இல்ல. இதனால சோனா குருவி ரொம்பவும் குழப்பமாயிடுச்சு. இந்த ஜக்கு குக்கு எங்க அழைச்சிட்டு போயிருப்பானே தெரியல. ஒரு சமயம் அந்த அடர்த்தியான காட்டு பகுதிக்கு அழைச்சிட்டு போயிருப்பானோ? ஆமா, அப்படிதான் இருக்கும். நான் இப்பவே அங்க போய் பாக்குறேன். இப்படி நினைச்ச சோனா குருவி உடனே அடர்த்தியான காட்டை நோக்கி பறந்து போச்சு. இதே சமயம் ஜக்குவோட அம்மா கோரிக்காவும் தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்துச்சு. கோரிக்காக வீட்டுக்கு வந்தப்ப வீட்டுல யாருமே இல்ல. வீட்லயே இருன்னு இந்த ஜக்கு கிட்ட சொல்லிட்டு போனேன். ஆனா எங்கேயோ வெளியில கிளம்பிட்டான். அலைஞ்சு திரிஞ்சு வீட்டுக்கு வந்தா நமக்கு ஒரு கிளாஸ் ஐஸ் வாட்டர் எடுத்து கொடுக்க கூட ஆள் இல்ல. பிறகு ஐஸ் வாட்டர் எடுக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜ் கதவை திறந்த கோரிக்காவும் ஃப்ரிட்ஜுக்குள்ள குக்கு மயக்கமாயி கிடக்காத பழகிடுச்சு. உடனே கோரிக்காவும் குக்குவை தூக்கிட்டு வந்து கூட்டுல படுக்க வச்சது. டேய் ஜக்கு, நீ எங்கடா போன? நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள குக்கு எப்படிடா வந்தான்?
இப்படி கொஞ்ச நேரம் புலம்புன கோரிக்காகும் பிறகு சோனாக்குருவிய பார்க்க பறந்து போச்சு. இப்படி போன கோரிக்காகும் அடர்த்தியான காட்டு பகுதியிலிருந்து திரும்பி வந்துகிட்டு இருந்த சோனாக்குருவிய வழியில பாத்துருச்சு. சோனா, உன் பையன் குக்கு எங்க வீட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள மயக்கமாகி கிடந்தான். நான் அவனை தூக்கி கூட்டுல படுக்க வச்சுட்டு உன்னை தேடி வந்தேன். அவன் எப்படி தனியா என் வீட்டுக்கு வந்தான்னே தெரியல. இல்ல, அவன் தனியா வரல. ஜக்கு தான் என் வீட்டுக்கு வந்து அவனை அழைச்சிட்டு போயிருக்கான். ராஜு கூட பால் விளையாண்டுகிட்டு இருந்த ஜக்குக்கு இப்பதான் திடீர்னு குக்குவோடைய ஞாபகம் வந்துச்சு. ராஜி, நான் குக்குவை ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு மூடிட்டு வந்ததை சுத்தமா மறந்து போயிட்டேன். ஐயையோ, நான் இப்பவே போய் ஃப்ரிட்ஜை திறந்து அவனை வெளியில எடுக்கணும், இல்லைன்னா அவன் உயிருக்கு ஆபத்து. இப்படி சொன்ன ஜக்கு பிறகு தன்னுடைய வீட்டை நோக்கி பறந்து போனான். இப்படி தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்த குக்கு ஜக்கு அவங்க அம்மா கூட உட்கார்ந்து இருக்கத பார்த்துட்டு அதிர்ச்சியானா. அம்மா, நான் ஜக்குக்கு தண்ணி எடுக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜ் கதவை திறந்தேன். அந்த சமயத்துல ஜக்கு என்ன உள்ள தள்ளி விட்டு கதவை மூடிட்டான். குக்குவுக்கும் பின்னாடி நின்னுகிட்டு இருந்த ஜக்கு குக்கு அவங்க அம்மா கிட்ட சொன்னதையெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தான். டேய் ஜக்கு, ஏன் அங்கேயே நிக்கிற? இங்க வா. நீ செஞ்சதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கா? இந்நேரம் குக்குவோட உயிருக்கு ஆபத்துன்னா உங்க அம்மாவுக்கு யார் பதில் சொல்றது? உன்னோட நண்பன்கிட்ட இப்படியா நடந்துக்கிறது? நீ பண்ணனது பெரிய தப்பு. இல்ல, ஜக்கு இனிமே என்னோட நண்பனே இல்ல. இனிமே நான் அவன் கூட விளையாடவும் போக மாட்டேன், அவன் கூட பேசவும் மாட்டேன். ஜக்கு, நீ செஞ்ச காரியத்தால இந்நேரம் குக்குவோட உயிர் கூட போயிருக்கலாம். இப்படி நடந்துக்கிற பசங்க கூட யாருமே நண்பனா இருக்க விரும்ப மாட்டாங்க. இப்படி சொல்லிட்டு சோனாக்குருவி குக்குவை கூட்டு விட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. அதுக்கப்புறம் குக்கு ஜக்கு கூட பேசுறது இல்ல, அவன் கூட விளையாட போறதும் இல்ல. ஜக்கு கூட குக்கு மட்டும் தன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை முடிச்சுக்கல. அந்த காட்டுல உள்ள சின்ன பசங்க யாருன்னு ஜக்கு கூட பேசவோ விளையாடவோ மறுத்துட்டாங்க. ராஜி, வா நாம போய் பால் விளையாடுவோம். நாம பால் விளையாண்டு ரொம்ப நாள் ஆகுது. இல்ல ஜக்கு, உன் கூட நான் விளையாட வரல. எங்க அம்மாவும் அப்பாவும் உன் கூட விளையாட கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருக்காங்க. இப்படி சொல்லிட்டு ராஜி அங்கிருந்து பறந்து போயிட்டான். இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஜக்கு செஞ்ச ஒரு தவறால அவன் கூட அந்த காட்டுல இருந்த சின்ன பசங்க யாருமே பேசுறது இல்ல. மத்த பறவைகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து விளையாடுறத பார்க்கும் போது ஜக்குவுக்கு அழுகழுகியா வந்துச்சு. என்ன பண்றது? நாம நடந்துக்கிற விதத்தை வச்சுதான் மத்தவங்க நம்ம கூட பழகுவாங்க. நாம நண்பர்கள் கூட பழகும் போது சண்டை வர்றது இயற்கைதான். ஆனா எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லையை தாண்டி போய் நம்ம யார் மனசையும் கஷ்டப்படுத்த கூடாது. என் புள்ள இந்த மாதிரி 2 நாளா இருமிக்கிட்டே இருக்கான். இவரு என்னடான்னா எந்த கவலையும் இல்லாம படுத்து தூங்கிக்கிட்டே இருக்காரு. அம்மா அம்மா, இருமி இருமி எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குதுமா. டேய், இவரை நம்பினா வேலைக்கு ஆகாது. நீ வா, நான் உன்னை டாக்டர் கிட்ட அழைச்சிக்கிட்டு போறேன். இப்படி சொன்ன கோரிக்காகும் ஜக்குவை தூக்கிட்டு பறந்து டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு பறந்து போச்சு. டாக்டர், என் பையனுக்கு 1 வாரமா இருமல் இருந்துகிட்டே இருக்குது. நானும் என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டேன், இருமல் நிக்கவே இல்ல. ராத்திரி எல்லாம் தூங்காம இருமிக்கிட்டே இருக்கான். அப்படியா? அவன் அந்த பெட்ல படுக்க வைங்க. பிறகு பறந்து டாக்டர் பெட்ல படுத்திருந்த ஜக்குவை நல்லா செக் பண்ணி பார்த்தாங்க. கோரி, இது குளிர்காலத்துல சாதாரணமா எல்லாருக்கும் வர பிரச்சனை தான். அதனால பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நான் குடுக்கற மருந்த கொடுங்க. அப்புறம் அது கூட சேர்த்து ஒரு 3 நாளைக்கு அவிச்ச முட்டை கொடுங்க. டாக்டர், இதையெல்லாம் கொடுத்தா என்னோட பையனுக்கு இருமல் போயிடும் தானே? நான் சொன்னதெல்லாம் கரெக்டா செஞ்சா இருமல் கண்டிப்பா போயிடும். டாக்டர், நீங்க சொன்னது எல்லாத்தையும் செய்யறேன். என் பையனை விட்டு இந்த இருமல் போனா போதும். இப்படி சொன்ன கோரிக்காகும் பிறகு ஜக்குவை தூக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு பறந்து போச்சு. வீட்டுக்கு போன ஜக்கு மறுபடியும் இரும்ப ஆரம்பிச்சான். ஜக்குவோட இருமல் சத்தம் கேட்ட காலுக்காகவும் எழுந்திரிச்சு உட்காந்தது. காலுஜி, நம்ம பையனுக்கு தொடர்ந்து 3 நாள் அவிச்ச முட்டை கொடுக்கணும்னு பருந்து டாக்டர் சொல்லியிருக்காங்க. சீக்கிரமா போய் முட்டை வாங்கிக்கிட்டு வாங்க. என்னது, முட்டை வாங்கிக்கிட்டு வரணுமா? முட்டை வாங்கறதுக்கு என்கிட்ட பணம் இல்ல. எங்க அம்மா பேச்ச கேட்காம உங்களை கல்யாணம் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. நமக்கு இருக்கிறது ஒரே புள்ள. அவனுக்கு முட்டை வாங்கறது கூட உங்களால சம்பாதிக்க முடியலன்னா நீங்க எதுக்கு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இங்க பாரு கோரி, இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. உனக்கு முட்டை தானே வேணும்? இரு, நான் போய் வாங்கிக்கிட்டு வரேன். இப்படி சொன்ன காலுக்காவும் வீட்டை விட்டு வெளியே பறந்து போச்சு. கையில 1 ரூபா கூட இல்ல. நாம எப்படி முட்டை வாங்குறது? சரி,
புறாவோட கடையில போய் கடன் சொல்லி ஒரு முட்டை வாங்கிக்கிட்டு போவோம். புறா, ஒரு முட்டை என்ன விலை? ஒரு முட்டை 20 ரூபாய். என்னது, ஒரு முட்டை விலை 20 ரூபாயா? இங்க பாரு காலு, என்கிட்ட இருக்கிறதெல்லாம் சாதாரண முட்டை இல்ல, நாட்டுக்கோழி முட்டை. அதனால தான் இந்த விலை. சரி, முட்டையோட விலை 20 ரூபாயோ 50 ரூபாயோ எவ்வளவு வேணாலும் வச்சுக்க. எனக்கு இப்போ ஒரு முட்டை கொடு. இந்த முட்டைக்கு நாளைக்கு வந்து பணம் தரேன். நான் இந்த முட்டையை கடனுக்கு வாங்கிக்கிட்டு வந்து வைக்கல, ரெடி கேஷ் கொடுத்து வாங்கியிருக்கேன். அதனால என்னால இந்த முட்டையை கடன் கொடுக்க முடியாது. உடனே ஏமாற்றமான காலுக்காகும் அங்கிருந்து பறந்து போச்சு. இப்படி கொஞ்ச தூரம் பறந்து போன காலுக்காகும் ஒரு கூட்டுல ஒரு முட்டை மட்டும் தனியா இருக்கிறத பாத்துருச்சு. அத பார்த்த காலுக்காகும் உடனே அந்த கூட்டுக்கிட்ட போய் உட்கார்ந்தது. இந்த கூடு ரீட்டா கிளியோட கூடு. அப்பன்னா இந்த முட்டையும் கிளியோட முட்டையா தான் இருக்கும். வேற வழியே இல்ல. கோரியோட வாயை மூடணும்னா இந்த முட்டையை இப்ப எடுத்துக்கிட்டு தான் போயாகணும். ரீட்டா, என்ன மன்னிச்சிரு. இப்படி நினைச்ச காலுக்காகும் பிறகு இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்தது. யாரும் அந்த இடத்துல இல்லைங்கிறத உறுதி செஞ்சுக்கிட்ட காலுக்காகும் பிறகு ரீட்டா கிளியோட முட்டையை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. காலுஜி, இந்த முட்டையை எங்க இருந்து வாங்கிட்டு வந்தீங்க? என்ன இது அதிசயமா கேள்வி கேட்கிற? எல்லாரும் எங்க இருந்து முட்டை வாங்கிக்கிட்டு வருவாங்களோ அதே மாதிரி தான் புறாவோட கடையில இருந்து நான் முட்டை வாங்கிக்கிட்டு வரேன். ஒரு முட்டையோட விலை 20 ரூபாய். இந்த புறாவுக்கு இப்ப பேராசை அதிகமாயிடுச்சு. 20 ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு குருவி முட்டை மாதிரி இருக்கிற இந்த சின்ன முட்டையை கொடுத்துருக்கு. என்னது, குருவி முட்டை மாதிரி இருக்கா? நல்ல வேளை கிளி முட்டை மாதிரி இருக்குன்னு சொல்லல. பிறகு கோரிக்காக அடுப்பை பத்த வச்சு காலுக்காக எடுத்துட்டு வந்த முட்டையை அவிக்க ஆரம்பிச்சது. பிறகு அந்த முட்டையை எடுத்து ஜக்குவுக்கு சாப்பிட கொடுத்துச்சு. சாப்பிட்றா ஜக்கு, நல்லா சாப்பிடு. உங்க அப்பா எப்படியும் இன்னும் 2 நாளைக்கு உனக்கு முட்டை வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. கோரி, நான் வாங்கிக்கிட்டு வந்து கொடுக்கற நிலைமையில இல்ல. யார் கூட்டுல இருந்தாவது எடுத்துக்கிட்டு வந்து கொடுக்கற நிலைமையில தான் இருக்கேன். போச்சு போச்சு, என்னோட முட்டை போயிடுச்சு. முட்டைய கூட்டுல வச்சுட்டு தண்ணி குடிக்கிறதுக்காக இப்பதான் போனேன். அதுக்குள்ள யாரோ என்னோட முட்டைய திருடிக்கிட்டு போயிட்டாங்க. தன்னோட கூட்டுல இருந்த முட்டை இப்ப திருட்டு போனதை நினைச்சு ரீட்டாக்கிளி ஆய ஆரம்பிச்சது. இப்படி கொஞ்ச நேரம் ஆயுத ரீட்டாக்கிளி பிறகு சோனா குருவிய பார்க்க பறந்து போச்சு. சோனா சோனா, என்னோட முட்டைய யாரோ திருடிட்டாங்க. கூட்டுல முட்டைய வச்சுட்டு தண்ணி குடிக்க தான் போனேன். திரும்பி வந்து பார்த்தா முட்டை அங்க இல்ல. ரீட்டா, நம்ம காட்டுல முட்டை திருடு போய் ரொம்ப நாள் ஆகுது. இப்ப புதுசா யாரு முட்டையை திருட ஆரம்பிச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். முட்டை வாங்க காசு இல்லாத காலுக்காகும் பிறகு மறுபடியும் முட்டையை தேடிக்கிட்டு பறந்து போச்சு. ரொம்பவும் உயரமா பறந்து போய் எந்த கூட்டுல முட்டை இருக்குன்னு தேட ஆரம்பிச்சது. இப்படி ரொம்ப நேரம் தேடினதுக்கு அப்புறம் ஒரு கூட்டுல முட்டை இருக்கிறத பாத்துருச்சு. பிறகு அந்த முட்டையை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. ஜக்கு, உங்க அப்பா என்னதான் சோம்பேறியா இருந்தாலும் தன்னோட பையனுக்கு ஒண்ணுன்னா துடிச்சு போயிடுவாரு. இன்னைக்கு உங்க அப்பா உனக்காக முட்டை வாங்கிட்டு வந்துட்டாங்க. என்னங்க, நேத்து வாங்கிக்கிட்டு வந்த முட்டை வேற மாதிரி இருந்தது, இன்னைக்கு வாங்கிக்கிட்டு வந்த முட்டை வேற மாதிரி இருக்கு. இங்க பாரு கோரி, நம்ம புல்ல சாப்பிட்றதுக்கு தினமும் முட்டை கிடைக்குதுன்னு சந்தோஷப்படு. கோழி நாம நினைச்ச மாதிரி முட்டை இடாது. பிறகு கோரிக்காக அந்த முட்டையை எடுத்து அவிச்சு தன்னோட பையன் ஜக்குக்கு கொடுத்துச்சு. காலுஜி, இப்ப 2 நாளா நம்ம பையனுக்கு மருந்து கூட சேர்த்து முட்டைய கொடுத்த உடனே இருமல் இப்ப கண்ட்ரோல் ஆயிடுச்சு. நாளைக்கு மட்டும் எப்படியாவது ஒரு முட்டை வாங்கிட்டு வந்துருங்க. மறுநாள் காலையில நதிக்கரைக்கு தண்ணீர் எடுக்க போன சோனா குருவி அங்க கோரிக்காகத்தை சந்திச்சது. கோரி அக்கா, உங்க பையனுக்கு இப்ப இருமல் எப்படி இருக்கு? போன வாரம் அவனை பாக்குறப்ப ரொம்ப இருமிக்கிட்டு இருந்தான். இப்ப பரவாயில்ல சோனா. பருந்து டாக்டர் மருந்து குடுக்கற 3 நாளைக்கும் அவிச்ச முட்டை கொடுக்க சொன்னாரு. அவர் சொன்னபடி 2 நாள் முட்டை கொடுத்தாச்சு. நாளைக்கு ஒரு முட்டை கொடுத்துட்டா என் பையனுக்கு இருமல் சுத்தமா சரியா போயிடும். கோரிக்கா அவன் முட்டைய பத்தி பேசின உடனே சோனா குருவிக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்னது, அவிச்ச முட்டையா? ஆமா, முட்டை நீங்க எங்க வாங்குறீங்க? வேற எங்க வாங்குவோம்? எல்லாரும் வாங்குற மாதிரி புறா கடையில இருந்து தான் காலுஜி முட்டை வாங்கிட்டு வராரு. எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு. புறாண்ணா கிட்ட போய் இத பத்தி விசாரிச்சாகணும். இப்படி நினைச்ச சோனா குருவி பிறகு புறாவோட கடையை நோக்கி பறந்து போச்சு. சோனா, காளி என்கிட்ட வந்து காசு இல்ல, முட்டைய கடனா கொடுன்னு கேட்டுச்சு. நான் கடன் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன உடனே இங்க இருந்து போயிடுச்சு. அவ்வளவுதான். மத்தபடி காலு இதுவரைக்கும் என்னோட கடையில இருந்து ஒரு முட்டை கூட வாங்கவே இல்ல. நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. கண்டிப்பா நம்ம காட்டுல முட்டை திருடு போறதுக்கும் இந்த காலனுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. சோனா, நீ இப்ப முட்டையிட்டு இருக்கல்ல,
ஆமா புறாண்ணா, நான் முட்டையிட்டு 3 நாள் ஆகுது. அது சரி, ராணா குருவி எங்க? அவரு வேலை விஷயமா பக்கத்து காட்டுக்கு போயிருக்காரு. வரதுக்கு 2 நாள் ஆகும். சோனா, எதுக்கும் நீ உன்னோட முட்டைய பத்திரமா பாத்துக்க. முட்டைய தனியா விட்டுட்டு எங்கேயும் போயிடாத. புறாண்ணா, நீங்க சொன்ன உடனே தான் எனக்கு பயம் வருது. இப்ப கூட என் கூட்டுல முட்டை தனியா தான் இருக்கு. நான் இப்பவே கிளம்புறேன். இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப காலுக்காக அந்த வழியா பறந்து போச்சு. சோனா, காலுக்காக உன்னோட கூட்டு பக்கமா பறந்து போகுது. வா, பின்னாடியே போய் என்ன நடக்குதுன்னு பாப்போம். இப்படி பேசிக்கிட்ட இவங்க 2 பேரும் பிறகு காலுக்காக பின்னாடியே பறந்து போனாங்க. சோனா குருவியோட கூட்டுல முட்டை தனியா இருக்கிறத பார்த்த காலுக்காக அங்க போய் உட்கார்ந்தது. ஆஹா, 3வது நாளும் நமக்கு முட்டை கிடைச்சிருச்சு. இந்த முட்டையை மட்டும் எடுத்துக்கிட்டு போயிட்டோம்னா இதுக்கப்புறம் நாம இப்படி பயந்து பயந்து திருடணும்னு அவசியமே இல்லை. இப்படி நினைச்ச காலுக்காகவும் அந்த முட்டைய தன்னோட வாயில தூக்கிக்கிச்சு. இந்த சமயத்துல புறாவும் சோனா குருவியும் காலுக்காக பக்கத்துல போய் உட்கார்ந்தாங்க. காலண்ணா, என்னோட முட்டைய தூக்கிக்கிட்டு எங்க போலான்னு பாக்குறீங்க? சோனா, நான் சொல்றத கேளு. நான் முட்டையை திருட வரல. முட்டைக்குள்ள உள்ள குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். காலு, நீ என்ன உன்னோட வாய்க்குள்ள ஸ்கேனிங் மிஷின் வச்சிருக்கியா? பிறகு புறாவும் சோனா குருவியும் சேர்ந்து காலுக்காகத்தை கம்பெடுத்து அடிக்க ஆரம்பிச்சாங்க. காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. கோரி, என்ன காப்பாத்து. காலுக்காக இப்படி அடி வாங்கிட்டு இருக்க செய்தியை கேட்ட கோரிக்காகவும் அங்க வந்துச்சு. கோரி, நல்ல சமயத்துல வந்து என்ன காப்பாத்துன. என்ன அடிச்ச இந்த புறாவையும் இந்த சோனா குருவியும் பதிலுக்கு பதில் நீ அடிச்சே ஆகணும். காலுஜி, நான் இப்ப அடிக்க வந்தது அவங்கள இல்ல, உங்களை தான். பெத்த குழந்தைக்கு 3 முட்டை கூட வாங்கி தர வழி இல்லாத உங்களுக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம்? இப்படி கேட்ட கோரிக்காக பிறகு காலுக்காகத்தை அடிக்க ஆரம்பிக்க புறாவும் சோனா குருவியும் அதை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க.